जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. மீனராசி நேயர்களை, அறிவால் செயல்பட வேண்டிய நேரம் இது. உன்னுடைய புத்தியை பயன்படுத்திக்கொள். உன்னுடைய புத்தியை நீ பயன்படுத்தினா நல்லது. அறிவால நீ உன்னுடைய விஷயத்தை இது பண்ணு. யாரையும் காயப்படுத்தாத விரும்பாத உங்கள் குணத்தை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். இந்த மாதம் இரக்கம் காட்டும் இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்திலும் வித்தியாசம் தெரிந்து செயல்படுவது அவசியம். எந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், இரக்கம் காட்டுற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டா நீங்க இருந்துட்டா நல்லது. எல்லா இடத்திலும் வித்தியாசம் தெரிந்து நீ செயல்படணும், அப்பதான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்னு, உன்னுடைய ராசிப்படி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா, அலுவலகத்துல நீ இப்படி ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்து சூழ்ச்சி செய்யும் நபர்கள் இருக்கலாம். செய்த வேலையில் குறை கண்டுபிடித்து அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி நடத்தலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மற்றவர்களின் ரகசியங்களை சுமக்க வேண்டாம். இறுதியில் வீண் பழி உங்களுக்கு தான். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்ட நமக்கு தான் தேவையில்லை. அதனால மீனராசி பொறுத்தவரை ஏற்கனவே ஓடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு? ஏற்கனவே சுப செலவு, ஜென்ம சனி, மீனம் மேஷ ரிஷபம் மிதுன கடகம், அஞ்சுல ஜாதகத்துல சுக்கிரன் குரு, சூரியன் குரு, ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. உறவினர்களுக்காக கடன் வாங்கி உதவுவது பின்னர் சிக்கலாக மாறலாம். அம்மா சம்பந்தப்பட்டது, தாய் உடல்நிலை சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிக லாபம் தரும் முதலீட்டை நம்பி எதுலையும் போயிட வேண்டாம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வீட்டில் மறைத்து வைத்திருந்த விஷயம் திடீரென வெளிச்சத்திற்கு வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் நீங்க ஓரளவுக்கு சந்தோஷங்கள் வரும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சிலருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம், வெளிநாடு வாய்ப்பு, நிறைய நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல மீனராசி பொறுத்த அளவுக்கு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி சிறப்பானதாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல சிறப்பானதாக இருக்கும். அதே போல வேலை விஷயத்துல கவனமா இருக்கு. யாருக்கு எப்ப வேலை போகும், யாருக்கு எப்ப என்ன விஷயம் நடக்கும் தெரியாது. ஆனா நீங்க உங்களுடைய வேலையில நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் பின்னர் வருத்தத்தை தரலாம். சோ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் எடுக்காதீங்க. அவசரமாக வெளியே செல்லும் போது எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதே போல நீங்க உங்களுடைய தூக்கமின்மை, மனச்சோர்வு, பாதம் மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. அதிக கவலை உடல் நலத்தை பாதிக்கலாம். போதுமான ஓய்வும் தண்ணீரும் அவசியம். சோ என்ன சாப்பிடணும், எப்படி பண்ணணும், என்னென்ன செஞ்சுட்டா நல்லது. வீண் அலைச்சல் அதிகமா இருக்கும், அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிண்டே இருக்கும். என்னதான் பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணினாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே நெருடலா தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் அலைச்சலா இருக்கும். தேவையில்லாத திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும். யாரையாவது திடீர்னு எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். தேவையில்லாம ஒரு கோவப்படுவீங்க, வீட்டுல யார்கிட்டயாவது கோவப்படுவீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் திடீர்னு மறையும். சோ யாருகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி என்ன, அப்படியே கொஞ்சம் கரெக்டா நீங்க மேலோட்டமா எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கூடியமான வரைக்கும் தெய்வ வழிபாடுல நிறைய விஷயத்த இது பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க.
கூடியமான வரைக்கும் இந்த ஆடி மாசம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணினா கூட சிறப்பு தான். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணினீங்கன்னா கூட உங்க ராசிப்படி சிறப்பாக இருக்கலாம். மீனராசி பொறுத்தளவுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியா வருது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம், அதிர்ஷ்டமான வாரம் கிடையாது. எச்சரிக்கையாக இருக்க, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கணும். ஸோ நான் கரெக்டா நீ மூவ் பண்ற, எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா நீ கொண்டு போறங்கிறதுல நீ கான்பிடென்டா இருக்கணும். அப்பதான் சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல வந்து பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.